இது போல் தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மண் பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சுட்டோம், காயட்டும். இது எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சி நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுக்கிறோம், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் இவ்வளோ வதங்கினா நமக்கு போதும். இப்போ நம்ம இதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி ஒரு 4 எடுத்து வச்சுக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி ரொம்ப குழஞ்சி வரணும். அதுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி 1 ஸ்பூன். உங்களுக்கு சாம்பார் பொடி டேஸ்ட் பிடிச்சி இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா போடணுன்னா கூட பரவாயில்ல. எங்ககிட்ட இருக்கு, நாங்கள் போட்டுக்கணும். போட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா மசிஞ்சு வந்ததும் தண்ணி ஊற்றிக்கலாம். இது தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இதுக்கு ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அது சேர்த்த உடனே திக் ஆகிடும். நம்ம பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம், அதை 1 டீஸ்பூன் போட்டு கரைச்சி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா குச்சிச்சு பாருங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் வெங்காயம் வெட்டுறது, தக்காளி வெட்டுறது, நம்ம தாளித்து கொதிக்கிறது 10 நிமிஷம் தான் போதும். இப்போ இதில் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு சேரும். தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தூவிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் கொச்சினே தாங்க இருக்கும். நம்ம சட்டியில் சமைக்க வச்சு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணால் கூட கொச்சின்னு தான் இருக்கும். வச்ச தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ ஊற்றிக்கலாம். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹோட்டலில் இது போல் செய்வாங்க, நம்ம வீட்லேயே செஞ்சு பார்த்துக்குறோம். தக்காளி குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட நல்லா இருக்குங்க. இது நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்ங்க.